திருவருளை சிந்திக்கின்றோம். சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்காமாறு காட்டும் குருவை வழிபடிற் கூடலுமாமே. இது திருமந்திரம். திருமந்திர மாலையில் திருமூல தேவநாயனார் அருளி செய்தது. இதோட பொருள், இந்த சிவனை எல்லா தேவர்களும் வணங்கினார்கள், அசுரர்களும் வணங்கினார்கள். அவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிச்சா? பிரம்மன் கும்பிட்டான். அதை கும்பிட்டதுனால தான் பிரம்ம பதவிக்கே வந்தான். அவன் போய் சாமியோட முடியை பார்த்துட்டானா? திருமாலும் வணங்கினார், திருவடியை பார்த்துட்டாரா? எத்தனையோ தேவர்கள் சாமியை சிவ பூஜை தான் பண்ணுறாங்க. சூரபத்மனே சிவ பூஜை தான் பண்ணான், அவனுக்குன்னா ஞானமாக கிடச்சிட்டு. ராவணன் சிவ பூஜை தான் பண்ணான், ஞானம் கிடச்சிச்சா? அதுபோல் அங்கே அவனை வழிபட்டு ஒரு பயனும் கிடையாதுன்றார். முக்தி கிடைக்கும், முக்திக்கான வழி நேரடியாக கிடையாது. இன்னொருத்தவங்களை கும்பிட்டாதான் அது முக்திக்கான வாசல் திறக்கும். நேரடியாக போய் அது சாவி இல்லாமல் போட்டுக்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாரு, அவனை வழிபட அங்காமாறு காட்டும் குருவை வழிபடிற் கூடலுமாமே. நீ போய் அவனை மட்டுமே, சிவனை மட்டுமே கும்பிடுவன்னு கும்பிட்டு கொண்டு இருந்தாயே ஆனால் உனக்கு முக்தியெல்லாம் கிடைக்காது. ஆச்சாரியனை கும்பிடு, குருநாதனை கும்பிடு, உனக்கு தானாக முக்தி கிடைக்கும் அப்படின்னார். அப்பேற்பட்ட மாபெரும் ஆச்சாரிய மூர்த்தி, பெருமானுடைய சாயா ரூபம், சிவசாயா ரூபம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்திற்கு உபதேசம் பண்ணுவதற்காக பெருமானே ஒரு கோலம் கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாராக இங்கு நம்ம உலகத்தில் எழுந்தருளினார். அவரை பற்றி சேக்கிழார் ஒரு துதி சொல்கிறார். தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் குலவி தீர்க்க மதி தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குலவு மலர் பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்கூன். இது சேக்கிழார் பெரிய புராணத்தில் அருளி செய்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட துதி. தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால், அது பறவையாரோட பேச்சு எப்படி இருக்குமா? தேனும் குழல், குழல்னா புல்லாங்குழல், அதுபோல் தேனுங்கிறது, அதுபோல் தேனும் போல் தேனை விடவும் இனிமையான மொழி, அதுபோல் குழலை விடவும் மிகவும் இனிமையாக உள்ள மொழி திருமொழியால் குலவி தீர்க்க, அந்த அவங்களோட ஊடலை தீர்க்க மதி தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார். பெருமானோட சடையில் பாம்பும் இருக்கு, சந்திரனும் இருக்கு. இந்த பாம்புக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. இந்த பாம்பு போய் சந்திரனை பிடித்து விடும் அப்படி. ஆனால் அங்கே சாமி தலையில் ரெண்டுமே ஒத்துமையாக தான் இருக்குது. அதனால் அப்படி ரெண்டு பகையை தீர்த்து வச்சுட்டார் சடையிலேயே. ஒரே இடத்துல ரெண்டுத்துக்கும் பகை, அதனால் அதை ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துல வச்சு சண்டை போடாமல் வச்சுட்டார். அப்படிப்பட்ட சாமி இவங்க ரெண்டு பேரோட சண்டையை தீர்த்து வைக்கிறார்.
ஊடல் திக்கிறத சொல்கிறார். சடையார் தூது தரும் திருநாள். அப்படி சாமி தூது போன நாளில் ஒரு திருவருள் அங்கு நிகழ்ந்தது. அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த சமயம் கண் குருடாய் உள்ள ஒருவனும் ஒரு கூன்முதுகு கொண்ட ஒருவனும் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அன்று திருத்தொண்டு செய்தார்கள். என்னைக்குன்னா சாமி தியாகராஜா தூது போன அன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 பேர் தொண்டு செய்தார்கள். அப்போ அவங்களோட நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் மிகவும் கருணை பெருமான் தானே, அதனால் அது கிருபா சமுத்திரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, கருணை கடல். அதனால் தனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் இப்படி இன்னல் பட்டு இருப்பதை அவரால் பொறுக்க முடியவில்லை. அவர்களுக்கு அருள் செய்யணும்னு எண்ணினார். அப்போ கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார். ஒருவனுடைய குருடையும் இன்னொருவனுடைய கூனையும் அந்த சனமே தீர்த்தார். அந்த பெருமானை எண்ணி கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார். அப்போ அவங்கள கொண்டு அவருடைய ஏவல்களை செய்தார். குளவு மலர்பாதம் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்பி ஆரூரருடைய பூ போன்ற பாதங்களை யானும் பரவி அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாதங்களை நானும் பணிந்து தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கூன். நான் அந்த சாமியை சுந்தரமூர்த்தி நாயனாரை பணிந்து என்னுடைய 7 பிறப்புங்கக்கூடிய கூன், எத்தனையோ பிறவியில் நம்ம எத்தனையோ இழுக்குகள் கொண்டு இந்த உயிர் இருக்கு. அந்த கூன் அப்படி வளைந்து போய் இருக்கக்கூடிய இந்த கூனையும் அறியாமைன்னு சொல்லப்படக்கூடிய குருடையும் நான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளால் தீர்த்து கொள்கின்றேன் அப்படின்னு அருள் செய்கிறார். அதனால் அந்த பெருமான சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அறியாமையும் அவர்களோட இழுக்கும் திருந்து போகும். அவர்கள் மிகுந்த ஞானத்தோடும் புகழோடும் விளங்குவார்கள்.